என்னங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வாய் பூரா வெள்ளையா இருக்கு. ஆண்ட்ரி சைமன்ஸ் மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க லிப்ஸ்டிக் அது லிப்ஸ்டிக்கா? இல்ல என்னங்க மூஞ்சி ஒரு கலரா இருக்கு, கை ஒரு கலரா இருக்கு. அப்படி அப்ப கையை மாத்தி விட்டுறவா? இல்ல வேணாம், கை கலரே மாத்திடுறேன். இல்ல வேணாம் விடுங்க. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க, அதனால தான் கை கலர் மாத்தாம அப்படி விட்டுட்டேன். சிரிச்ச மாதிரியே இருக்கு. ஏமா அப்படி இருக்கு? சிரிச்ச மாதிரி தானே இருக்க முடியும். ஏன் கண்ணத்து தோலை கழுத்துல எடுத்து கட்டி வச்சிருக்கேன் சார். ரிங்கிள் ஃப்ரீயா இருக்கணும்னு இருக்கா. இங்க பாருங்க கயிறு போட்டு கட்டி இருக்கேன். கட் பண்ணி விடவா? வேணாம் வேணாம் இருக்கட்டும். இதுதான் பெண் உங்க மகன் சொல்லுங்க. சரி இப்படி சிரிச்ச மாதிரியே கொண்டு போய் சிரிச்ச மாதிரியே கொண்டு வந்து இறக்கி பேச விடாதீங்க. யாரும் அதிகமா பேச விடாதீங்க. மேக்கப் கலைஞ்சிரும். அப்புறம் என்னை கேட்க கூடாது. சரி வாமா அப்படி வாமா. கொடுத்த காசுக்கு நான் பண்ணியே தீருவேன் சார். எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? அப்புறம் நான் பண்ணலைன்னா என்ன கேட்பீங்க? 1 லட்சம் ரூபா வாங்கினா என்ன மேக்கப் போட்டானே தெரியலன்னு கேட்க கூடாது இல்ல? அதான் நல்லா போட்டு அதுக்குன்னு இப்படியா? அங்க பாருங்க வி ஃபார் வெண்டட்டா மாதிரி இருக்கு. ஓ முடியை எடுத்து விடணுமா? கூடவே இருங்க சார். யாராவது ஒருத்தர் பொண்ணுங்க அந்த மணப்பெண் தோழிகள் நீங்க இருப்பீங்கல்ல? நான் போயிருவேன். இப்போ எனக்கு அடுத்த கல்யாணம் இருக்கு சார். சரி வாமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க மேக்கப் உமன். நான் வந்து பிஸி ஷெட்யூல்ல வந்திருக்கேன். பாத்துமா ஆல் தி பெஸ்ட். மேக்கப் உங்க ஃபோன் பண்றாங்க. ஹலோ ஹலோ மேடம், ஞாபகம் இருக்கா மேம்? பாரதி பேசுறேன். இந்த மேக்கப் உமன். தெரியுது மேடம், தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து எனக்கு இப்ப நான் இந்த பேமெண்ட் வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல மேடம், அது நாங்க ஜிபே பண்ணி சொல்றீங்க. இல்ல எனக்கு ஜிபே வரல, போன் பே வரல. எனக்கு எந்த மெசேஜுமே வரல. எப்ப வரும்னு சொல்லிருங்க மேம். வரலீங்களா? இல்ல வரல மேம். இல்ல அது மேம் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் நீங்க எனக்கு வந்து மேக்கப் சார்ஜ் வந்து உங்களுக்கே தெரியும். புரியுது மேம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மேம், நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுறேனே. நீங்க அன்னைக்கு சித்தி வந்து மேக்கப் போடுற அன்னைக்கு, கல்யாணத்து அன்னைக்கு எந்த சித்தி சொல்றீங்க? எங்க சின்ன வீட்டு சித்தி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்தப்போ நீங்க அவங்க மூஞ்சியை பார்த்து ஏதோ பாடி ஷேமிங் ஏதோ பேசிட்டீங்க போல. மேடம் நான் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல. இல்ல நீங்க அதை ஏதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தான் மேக்கப் போடலான்னு வந்தேன். உங்க சித்தி எத்தனாவது ஆளு? 21வது ஆளு. அதுக்கு முன்னாடி 20 பேருக்கு நான் மேக்கப் போட்டேன். அவங்க கோவமே அதுதான். 20 பேருக்கு பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு பண்றதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து இல்ல நீங்க வந்து அப்படின்னா கல்யாணத்துக்கு வெளியில இந்த டீ கவுண்டர், பானிபூரி கவுண்டர், பீடா போடுற மாதிரி எனக்கும் கொடுத்து கூட ஒரு ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் போட்டு வரேன். இல்ல இல்ல மேம், அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன மேடம்? வேற இந்த மறுவீடு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த மேக்கப் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மறுவீடு இதுக்கு எனக்கு புரியல. எனக்கு நீங்க இவ்ளோ அப்படி குடுக்குற காசுக்கு இருக்கிற எல்லா மேக்கப் தூக்கி உங்க மூஞ்சில அப்பி விடணுமா? இல்ல இல்ல மேம், அது புரியவே இல்ல மேம். இல்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும். இல்ல மேம், நீங்க வந்து பேமெண்ட்ட வந்து நிறுத்தி வச்சிட்டு எங்க சித்தி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் பேச சித்தப்பா சொல்றாரு. ஹலோ மேடம், அப்பாக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி சொன்னாங்க. நீங்க சொல்ல கூடாது. சார் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். இது மேக்கப் மறுவீடு போயிட்டு வரதுனா பரவாயில்ல, மூஞ்சி கழுவுனா மேக்கப் இது என்ன மேக்கப் சார்? மூஞ்சி கழுவுனா மேக்கப் போக தான் சார் செய்யும். நான் பச்சையா குத்தி விடுறேன், அப்படியே மூஞ்சில டாட்டூ போட்டு விடுறேன் நான். இல்ல நீங்க மேக்கப் சரியா போடல. நீங்க போட்டது அப்புறம் மேக்கப் போடல. சரி சார் ஓகே. நான் வந்து இல்ல இல்ல எனக்கு புரியுது. நீங்க எங்க வர்றீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேணாம். இது வந்து நான் ஏதோ ஒரு கோயில் செவத்துக்கு வெள்ளையடிச்ச கணக்குல நான் எழுதிட்டேன். இல்ல தர்மத்துக்கு பண்ணேன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு. ஆனா உங்க குடும்பம் வந்து நாசமா தான் போகும். அது இல்ல மேடம், உங்க குடும்பம் விளங்குறது